நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தீபா இருக்காங்களே, தீபா வந்து சினிமாவில் ஒரு புது பாட்டு, அதாவது புது பாடகர்கிட்ட அறிமுகமாகி ஒரு படத்துக்கு முழுக்க வந்து அவங்க தான் பாட்டு பாடுறதுக்கு புக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீபா பாடி முடிக்காங்களா, பாடி முடித்தோடனே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. தீபாவுக்கு வந்து என்னாச்சு, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, பாட்டு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா டக்குன்னு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு எழுந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது கை தட்டினோடனே பின்னாடி ராஜா கை தட்டுறாரு, அதுக்கடுத்து கார்த்திக், அதுக்கடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கை தட்டிடுறாங்க. கடைசியில் வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டிடுறாங்க. தீபாவுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரில, கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அதுக்கடுத்து விறுவிறுன்னு அந்த ஒரு கார்லேருந்து ஒருத்தர் வந்தார்ல, அவர் பேர் வந்து ரக்ஷன். அவர் வந்து விறுவிறுன்னு போகிறாரு. தீபாவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கையெடுத்து கும்பிட்றாரு, வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் வணக்கம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க, என் பேர் வந்து ரக்ஷன், நான் வந்து சினிமா துறையில் வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளராக இருக்கேன். எனக்கு வந்து உங்கள் குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி குரலை வந்து நான் வேறு எங்கேயுமே கேட்டதே கிடையாது. உங்கள் குரலில் வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள் பாட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபா. அதுக்கடுத்து வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஹீரோவோட நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்குது. அதில் வந்து ஹீரோயினுக்கு ஃபுல் சாங்ஸும் நீங்கள் தான் பாட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம தீபாவுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியல. பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கள்ல, கோயிலாவும் ரூபஸ்ரீயும் பார்த்தா அவங்க வயிறு எரிஞ்சு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம கார்த்திக்கும் பயங்கரமான சந்தோஷம். தீபாவோட ஃபேமிலி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து அந்த ரக்ஷன் வந்து சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களை மேனேஜர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த பக்கத்தில் வந்து கார்த்திக் போகிறாரு தீபா பக்கத்தில். தீபா வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் சிம்பிளாக வந்து கண்ணீரோடு வந்து கை எடுத்து கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. கையெடுத்து கும்பிட்டோடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த கையை இறக்கி விட்டு அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவும் வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து தீபா வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து பாட போகிறாங்க.